இல்லை, சீனாவுக்கு ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்பதில் ஒரு பெரிய அக்கறை இருக்குது. ஏன்னா ஈரானிடமிருந்து பெருமளவு எண்ணெயை, அதாவது உலக சந்தையில் விற்கப்பட முடியாத எண்ணெயை வாங்குவது சீனா. அதனால் அதனுடைய இந்த போன மாதங்களில் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட கப்பல்களை தடுத்து விட்டதாக அமெரிக்கர்கள் சொல்லுகிறார்கள். அதில் ஓரளவு உண்மை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கப்பல்கள் பெருமளவு எங்கே போகிறாங்க? எங்கே போகுது? சீனாவுக்கு போகுது. 88% ஈரானுடைய எண்ணெய் வரத்தை வாங்குவது சீனா. அப்போது அந்த எண்ணெய் வரத்து நின்று இருக்கிற மாதிரி இருக்குது அல்லது குறைஞ்சிருக்கு. ரஷ்யாவிடமிருந்து நிறைய வாங்குறாங்க, அவங்களுக்கு எண்ணெய் பற்றாக்குறையெல்லாம் இல்லை. ஆனால் இது ஒருவேளை சலுகை விலையில் அவர்கள் வாங்குறாங்களோ என்னவோ தெரியல. அதற்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு இன்னைக்கு. அதனால் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வளைகுடா நாடுகள் அவர்களுடைய பொருளாதாரம் நல்லா இல்லை அப்படின்னா யார் வாங்குவா சீன பொருட்களை? அந்த சந்தை ஒரு நிலையான நிலைத்த தன்மை உடைய ஒரு சந்தையாக இருக்கணுன்றது அவங்களுடைய விருப்பம். இந்த காரணங்களால் இந்த ஜியோபொலிட்டிக்கல் புவியியல் சார்ந்த புவி அரசியல் சார்ந்த இந்த அதிர்வுகள், இந்த ஸ்திரமற்ற தன்மை அவர்களை கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா அவர்கள் உலகத்தினுடைய ஒரு உற்பத்தி கூடமாக மாறி எவ்வளோ நாள் ஆச்சு. அவர்களுக்கு ஒரு நிலையான ஒரு பொருளாதாரம், ஒரு அமைதியான ஒரு சந்தை, வாங்கக்கூடிய திறனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைத்த தன்மை, அரசியல் புவியியல் நிலைத்த தன்மை என்பது அவர்களுடைய சந்தைக்கு அவர்களுடைய பொருட்களை அவர்கள் விற்பனை செய்வதற்கு அவசியமான ஒன்று.